ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் 22ஆம் தேதி என்னுடைய இன்ஸ்டாவில் சில வீடியோஸ்லாம் போட்டேன். அதில் என்ன நடக்கும், எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் அவர் பண்ணுவார் அப்படின்றத நான் பேசியிருப்பேன். ஒரு சில கட்சிகள் அவங்களுடைய சூழல் எப்படி போகும், அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதையும் பேசியிருப்பேன். இன்றைக்கி அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் விஜய் அண்ணனை இந்த 4 நாளையில் அவர் செஞ்ச விஷயங்கள் என்ன, அதர் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ ஃபோன் கால்ஸ் அவருக்கு வந்தது, யார் யாரெல்லாம் அவரை வாழ்த்தினாங்க, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த ஒரு 4 நாளையில் நம்ம பார்த்தாலே போதும். இதுக்கப்புறம் நிறையா இருக்கும். அதாவது 13ஆம் தேதி ஒரு விஷயம் சபையில் நடந்தது இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் காத்துட்டு இருந்தார், அமைதியாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால். அப்புறம் இன்றைக்கி 14ஆம் தேதி இல்லையா, இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அன்னைக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நான் என்ன இன்ஸ்டாவில் போட்டேன், என்ன நடக்கும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, பேசலாம். விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் அந்த வீடியோ. அவர் பல ரெக்கார்ட்ஸ் பண்ண போகிறாரு, ஓகேங்களா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஓட்டு பதிவாகும். ஒன்று, ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினாரா அப்படின்னு அது ஒரு ரெக்கார்டு ஒன்று வரும். இந்த ஒரு மனுஷனுக்காக வெளிநாட்டில் இருந்து வாழ்கிறவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்கும். அப்புறம் இந்த 60 வருஷம் 70 வருஷம் அரசியலில் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம காசை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணிடலாம், மக்களை வந்து ஓட்டு வாங்கிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, அது ஒரு சம்பிரதாயமாகவே வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே நடக்காது, அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்புறம் பல கட்சிகள் நம்ம எதுக்கு இருக்கோம், ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோம், அவசியமே இல்லையன்ற சூழலுக்கு போகும். பல கட்சிகள் எல்லாமே ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அவர் செய்ய போகிற நல்லதை தடுக்க முடியாது. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு பயங்கர அரசல் புரசல் பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணும். சில விஷயங்கள் சரி செய்யும்போது அது மாதிரி சலசலப்பு வரதான் செய்யும். அது பல பேருக்கு பிடிக்காது. ஆனால் அவர்கிட்ட எதுவுமே நடக்காது. அதெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் நிறைய பேர் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு வந்து உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு தலைவன் உண்மையாக இருந்தால் அவருக்கு எல்லாமே உண்மையாக இருக்கும், எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். அதிகாரம் சரியாக பயன்படுத்துவார் அவர். அவர் அவர் அவருக்காக எதுவும் செய்ய மாட்டார், செஞ்சுக்க மாட்டார். அவருக்கு எல்லாமே சரியாக அவர் என்ன சொல்கிறது, என்னென்ன விஷயங்கள் இழந்தாரோ அது எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைக்கும். அது ஏன் இப்போ என்னத்தை சொல்கிறேன்றத பிறகு தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. என் மேலே படுற கல்லடி, என் கழுத்துக்கு வர கத்தி, இதெல்லாம் யார் மேலேயும் பற்றக்கூடாதுன்றதுக்காக சில விஷயம் நடக்கும். அதன் ஒரு காரணமாக தான் அவர் இப்போ தனிமையில் இருந்துகிட்ருக்காரே தவிர அவர் எப்பவும் தனிமையில் இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவர் வாழ்க்கை அவருக்கு மீண்டும் சந்தோஷம் எல்லாமே மீண்டும் கிடைக்கும். ஏன்னா மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு வராரு. கடவுள் அப்படிலாம் விட்டுற மாட்டார் அவரை. நல்லது செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். சுயநலமற்ற ஒரு மனிதன் அவர். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னா, 1995 6 அந்த டைமில், அப்போலேருந்து எனக்கு தெரியும் அவரை. நிறையா நல்லது பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கேன். அதுலேருந்து இப்போ இந்த 33 வருஷமாக அவர் நல்லது மட்டுமே பண்ணிகிட்ருக்காரு. அவரால் முடிஞ்ச நல்லது பண்ணுறாரு. இப்போ அந்த அதிகாரம் வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.